இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் சாம்சன் சரவணன். நான் ஒரு சின்ன கிராமத்தில் மேல்முதல் வீடு, நான் ஆர்மி ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் பக்கத்தில் தான் என்னுடைய கிராமம் மேல்முதல் வீடு. என்னுடைய 12 வயதில் எங்கள் குடும்பத்துக்கு செய்குண செஞ்சு மந்திரவாதங்கள் செய்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிலத்தை அபகரிக்கணும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வீட்டையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சுட்டா நிலத்தையும் எங்க வீட்டினுடைய எல்லா சூழ்நிலையும் அபகரிக்கிறது சொல்லி சொந்த காலிலே எழுந்து எங்களுக்கு விரோதமாய் செய்வதை செய்தார்கள். இரண்டு தெய்வ பிள்ளைகள் என்னுடைய பெயரை நான் இந்த இடத்துல பச்சை குத்தி வச்சிருக்கிறேன். அவ்வளவு பெரிய 12 வயதுல எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக முதலாக என்னுடைய அக்கா வீட்டுக்கார் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா அவரை அடக்கம் செய்து விட்டு எங்க அக்காவோடு கூட எங்க அக்கா குழந்தை 3 வயது குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வந்து வீட்டுல இருந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அக்கா குழந்தை காணாமல் போனது. நாங்க தேடி அலைந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம், ஒரு ஏரியில விழுந்து கிடந்தது. மந்திரவாதங்களும் செய்வனைகளும் எல்லா சூழ்நிலைகளையும் மாறி கண்ணீரோடு கூட நின்ற வேலைகள்ல அந்த குழந்தையை அடக்கம் செய்து விட்டு எங்க அக்கா அந்த நினைப்போடு கூடவே படுத்த படுக்கையாய் மாறி அவர்களும் மறித்தார்கள். எங்க அப்பா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். கடைசியா என்னுடைய 12 வயதுல மந்திரவாதம் செய்து எனக்கு வியாதிகள் முற்றப்பட்டு சத்தியவன் என்கிற இடத்துல ஒரு மந்திரவாதிகளை கொண்டு போய் காட்டி காப்பாத்துங்கன்னு சொல்லி எங்க அம்மா கதறி அழுது காப்பாற்ற முடியல. கடைசியா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய வியாதினால் மூலக்காய்ச்சல் வியாதி வந்து அங்கேயே 3 மாத ட்ரீட்மெண்ட்ல கைவிடப்பட்டு வேதனையோட கண்ணீரோடு கூட இருந்தோம். 2 தெய்வ பிள்ளைகளை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அங்க ஊழியம் செய்கிற மருத்துவமனையில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஊழியம் செய்கிற ஒரு தாயாருடைய கண்ணீரான ஜெபம், அந்த இடத்துல எல்லாரும் ஜெபிக்க வந்தாங்களா. எங்க அம்மா என்னுடைய பெட்ல உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்களா. எல்லாரும் பார்த்துட்டு ஏன் அழறீங்கன்னு கேட்கும் போது அந்த அம்மா வந்து சொன்னாங்களா, நீங்க ஏன் அழறீங்க, ஏன் இந்த சூழ்நிலை? அப்பொழுதுதான் எல்லாரும் சொன்னாங்களே, என் புருஷனை இழந்தேன், என்னுடைய மருமகனை இழந்தேன், மகளை இழந்தேன், பேரை குழந்தை இழந்தேன், கடைசியா இழப்பதற்கு என்னுடைய மகன் மட்டும்தான், அவனும் சிறாகுவாம்பலருக்கு அவனை காப்பாற்ற முடியல. கடைசி அந்த தாயார் சொன்னாங்களா, இயேசுங்கிற ஒரு தெய்வம் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார், அவர் நம்புவீங்களா? அவர் தான் உயிருள்ள தெய்வம்னு சொன்னார்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் அவங்க உடனே தாயார் சொன்னாங்களா, நாங்கள் எல்லா தெய்வத்தையும் நம்பி இருக்கிறோம். இந்த திருவண்ணாமலை பெரிய பாளையத்துக்கெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில வர முடியுமோ வந்திருக்கிறோம். அவ்வளவு சூழ்நிலைகளுக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம். வேப்பலை கட்டி இருக்கிறோம். எந்த தெய்வத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் வாழ்ந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை கடைசியா எங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த தெய்வம் என் மகனை உயிரோடு கூட எழுப்புவானா, அவனை சுகமாக்குவேனான அந்த தெய்வத்தை நாம் நம்புகிறோம். என் 2 தெய்வ பிள்ளைகளை அன்றைக்கு இயேசு அற்புதம் செய்தார். அன்றைக்கு என் பெட்டுக்கு பக்கத்தில் இறங்கி வந்து என்னை தொட ஆரம்பிச்சாரு. திங்கட்கிழமை காலையில் எழுந்து உட்கார்ந்து இந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நானும் எங்க அம்மாவும் ஆச்சரியப்பட்டோம். எங்க வீட்டுல இத்தனை இழப்புகள் வந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல. பைத்தியமாய் சுற்றி கிடந்திருக்கிறேன். கடைசியா இயேசு மட்டுமே என்னை சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வல்லமையுள்ளவர். நீங்க யாரும் உங்களை மாற்றி கொண்டு வரல. இயேசு இருதயத்தில் அற்புதங்களை செய்து இருக்கிறார். அவர் இன்னும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் மாறவே மாட்டார். 2 தெய்வ பிள்ளைகளை கடைசியாய் 17 வயதுல இந்த ஊழியத்துக்காக வந்தேன். நானும் என்னுடைய தாயார் நீங்க ஜீவனோடு கூட கர்த்தர் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் தேவனுக்கு சொந்தமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும் போது 100 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் நிலத்தை 100 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு ஒருத்தர் கொடுத்துட்டாராம். அவங்களால அதுக்கப்புறம் அதை வச்சிருக்கவே முடியல. எந்த இடத்தை அவங்க வாங்கினாங்களோ அவங்களே கொண்டு வந்து கொடுத்து நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எங்களால கல்டிவேட் பண்ண முடியல, எங்களால பயிர் செய்ய முடியல, நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லி என் கையில கொடுத்தாங்க. அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்தோமோ இயேசுக்குள்ள வருகிற போது அதையெல்லாம் திரும்ப தேவன் தருவார். நீ சொந்து போகாத, உடைந்து போகாத. நீ இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். இரண்டான தெய்வ பிள்ளைகளே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி. இயேசு பிறந்தது யாருக்கு தெரியுமாங்க? எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் அது.
எல்லா ஜனத்தின் மேலும் பிரியம் உண்டாக போகிறது. இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நீங்க சந்தோஷப்படுங்க. எனக்காக எப்போது வாலிப தம்பி தங்கச்சியில நிறைய பார்க்கிறேன். சபை நிறைய வாலிப பிள்ளைகளா இருக்கிறாங்க. எந்த சபை வாலிபர்களாக நிறைந்திருக்கிறதோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நான் போன இடங்களெல்லாம் வாலிபர்கள் அதிகமாக பலப்படுத்துவேன். நான் செவ்வாய்ப்பட்டியில 7 ஆண்டுகள் போதகராக இருந்தேன். அங்க 80 வாலிபர்கள் இருந்தாங்க. 7 ஆண்டுகளில் 100-120 குடும்பத்துக்கு மேல புதியதாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் சொல்றது தெரியுமா? வாலிபர்கள் எழும்புங்க, வாலிபர்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்க ஆரம்பிங்க. 2 பேரா ஜெபிங்க. வாரத்துல ஒரு நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஏன் தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி. அமெரிக்க தேசத்துல பில்லிகர் காமன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். ஒரு நாள் அவர் வாக்கிங் போய் கொண்டிருக்கும் போது அவர் எறும்பு கூட்டம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். சரியா? எறும்பு கூட்டம் நடந்து போயிட்டே இருந்தான். உடனே அந்த எறும்பு கூட்டம் எல்லாம் பயந்து ஓடுறத பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு இமேஜினேஷன்ல அவர் சொன்னாரா, நான் ஒரு நாட்டம் எறும்பா மாறி அந்த எறும்பு கிட்ட போய் சொல்லணும், நான் உனக்கு தீமை செய்ய மாட்டேன், உனக்கு நன்மை மட்டும் தான் செய்வேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு எறும்பு கிட்ட சொல்லணும் அப்படின்னு பிள்ளைக்காரங்க அவங்க நினைச்சாராம். அதே மாதிரிதான் இயேசு உங்களை பாரு என்ன மாதிரி மாம்சத்தின் உடையவராய் வந்து உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. பாவத்திலே வாழ்ந்து பாவத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டியவங்க ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு பெரிய நற்செய்தி. கைவிடப்படுகிற நேரம், கண்ணீரோடு கூட இருக்கிற நேரம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். இயேசுவுக்கு ஒரு 3 பெயர்கள் உண்டு. அந்த பெயர்கள் இயேசு அந்த பாலகனாய் பிறந்த போது இயேசுவுக்கு 3 பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அந்த பெயரில் உள்ள அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்க உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது வாசித்து பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 21 25 வாசிக்க கேட்கலாம். ஜனங்கள் மத்தேயு 1:21-25 அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் இயேசு உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து தீமையை கொடுக்கிறார். காலங்கள் கடந்து போனதே இயேசுயா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசுயா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்ப்போற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்ப்போற்றும் தேவனே, இனிமேல் உம்மை விடமாட்டேன் இயேசுயா, இனிமேல் உம்மை விடமாட்டேன், உம் பிள்ளை நான் இனிமேல் உம்மை விடமாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நல்ல கரங்களை தட்டி
தெரியுமா? என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்குவதற்காக இயேசுவாய் வந்தார். இயேசுன்னு அர்த்தத்துக்கு, இயேசுக்கு அர்த்தமே பாவங்களை மன்னிக்கிறவர், பாவங்களை மறந்து விடுகிறவர். என் பாவத்தை எல்லாம் மறந்தார் தெரியுமா? கடலில் ஆழத்துல போட்டாருங்க. என்னுடைய பாவத்தை என்னுடைய பெற்றோர் கூட நினைச்சிருப்பாங்க. நான் செவப்பட்டில இருந்த ஒரு ஃபேமிலியில ஒரு சகோதரி, திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப அற்புதமான சகோதரி. வாழ்வு பிள்ளைங்க அந்த காலங்களில் நான் தான் திருமணம் செய்து கொடுத்தேன். ஒரு நாள் என்னை பார்க்க என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் விசாரிக்கும் போது அப்படியே கண்ணீரோட கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் தாரையாய் வருது. ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா, என்னுடைய 18 வயதுல நான் செஞ்ச ஒரு தவறை எங்க அம்மா நான் வீட்டுக்கு வரும்போது சொல்லி காட்டிட்டே இருக்கிறான். யாருக்குமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நான் செய்த தவறை மன்னிச்சு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கிட்டாரு. எனக்கு குடும்ப வாழ்க்கை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய பெற்றோராகிய என்னுடைய தாய் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என் இருதயம் காயப்படுகிறது. எங்க அம்மா வீட்டுக்கு வருவதற்கே மனசு இல்லையா. நான் சொன்னேன், நம்முடைய தேவன் அன்புள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். இயேசு உனக்காக பிறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். அதோடு ஆண்டவர் விடல. நீங்க யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்கலாம். 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் அழகா இருக்கிறது. 14ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரம் முழுசைக்கு வாசித்து பார்த்தா 38 வருஷமா படுத்து கிடந்த ஒரு மனுஷன் வியாதியோட படுத்திருக்கிறான். அவனுடைய பாவத்தினால அவனுக்கு வந்த ஒரு வியாதி. அதனால 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை நோக்கி தேவாலயத்திலே கண்டு, நீ சொஸ்தமாயிட்ட, அதிக கேடானது ஒன்றோ உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. யாரெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சா? வாலிப பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சதுனாலதான் ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் ஞானஸ்நானம் எடுத்து ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய பிள்ளைன்னு தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருகிறோம். இயேசு சொன்னார், இயேசு உங்களுக்காய் பிறந்து உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டார். இந்த 38 வருஷமாய் படுத்து கிடந்தவன் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் பாவத்தை மன்னிச்சுட்டேன், நீ போயிட்டு வான்னு சொல்லல, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ். ஆனா ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், நான் உன் பாவத்தை மன்னிச்சேன், உன் பாவத்தை எல்லாம் கடலின் ஆழத்துல போட்டுட்டேன், உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாக்கிட்டேன், நான் அதை பார்க்கவே இல்லை. ஆனால் இனி பாவம் செய்யாத. இயேசு உனக்காக பிறந்திருக்கிறார். சகோதரர், உன் பாவங்கள் எல்லாம் பெற்றோர்கள் சொல்லி காட்டுவாங்க, நண்பர்கள் சொல்லி காட்டுவாங்க. எவ்வளவு தூரத்துல போனாலும் நம்முடைய பாவங்களை இந்த உலகம் கண்டுகொண்டே இருக்கு. இவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் மன்னித்து மறந்து விடுகிற தேவன். அவர் இப்ப சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. அதே யோவான் 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இங்க நடக்கிற சம்பவம் என்ன? ஒரு விபச்சாரியான ஸ்திரீ கைமயமாய் பிடிக்கப்பட்டால் எல்லாரும் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிப்பாட்டி சொல்றாங்க, ஐயா, இந்த பெண் விபச்சாரம் செய்யறாங்க. எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, நீ இந்த உலக இந்த இருக்கிறவங்களுக்குள்ள யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அவங்க முதல் கையில் எழுதிட்டோம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து பார்த்தே பழகிட்டோம். நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி நம்முடைய தவறுகளை குறைவுகளை நம்ம மறந்து விடுகிறோம். நம்முடைய தேவன் நம்மை உணர்த்துகிறார்கள். நாத்தான் வந்து தாவீதுக்கு சொல்ற வரைக்கும் பாவம் செய்ததையும் கொலை செய்ததையும் மறைத்து விட்டு அவன் வந்து உட்கார்ந்ததையும் தெரியாம போச்சு. நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து இங்கிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையினால சூடுண்டாகி இந்த வார்த்தையினால குத்தப்பட்டு, ஆண்டவரே நான் செய்தது தவறுதான் அப்படின்னு ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சு இனி நீ பாவம் செய்யாத. அல்லேலூயா. பரிசுத்த இயேசுவுக்கு பிறந்தது உண்மைதான். ஒரே வார்த்தை சொல்லுகிறேன், அவர் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். பாவங்கள் எல்லாம் எங்களுடைய ஆர்டி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, இந்த சரௌண்டிங் எல்லாமே நிறைய பேர், கண்டிபுத்தூர்ல இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. தண்டனம் பெரிய பாளையத்திலிருந்து கூட அங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க.
ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய சினிமா தியேட்டர் இருக்கும். ஸ்கூலுக்கு போறப்போ இல்லையே சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கோம் தான். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்றைக்கு எல்லாவற்றையும் குப்பையில போட்டு ஆண்டவரை வேண்டாம்னு சொல்லி இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. இயேசுனுக்கு பிறந்திருக்கிறார். உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு விடல. இனி பாவம் செய்யாதேன்னு இன்னைக்கு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. நீங்க வந்த உடனே என்னையாது கிறிஸ்மஸ் பிரியாணி இருக்கும், சேரி இருக்கும், கேக் எல்லாம் கொடுக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சு வந்தா பாவத்தை பத்தி பேசுறீங்க. இந்த வார்த்தை தான் நீ காலையில 4:30 மணிக்கு நான் பேசுறேன், 9 மணிக்கு தாம்பரத்துல ஜீசஸ் காசுல பேசுறேன். இனி பாவம் செய்யாத, இயேசு உனக்கு பிறந்திருப்பார் நீ சொல்லுவாயானால் வாலிப தம்பி தங்கச்சி அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களா இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் எல்லா விதத்திலையும் அழகான ஒரு பாடல்ல தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவியா. ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவியா. தேவகுமாரா தேவகுமாரா சொல்லுங்க எல்லாரும், தேவகுமாரா உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உமக்கே அறியும். சொல்லுங்க எல்லாரும், மறந்து ஒரு மறந்து இருக்குமே. உம்மை மறுதலித்தவனா ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சிருக்க வாலிபட்டாளி, உங்களால் வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்திருக்கிறார், உனக்குள்ள தரப்பட்டிருக்கிறார். நான் ஒரு இந்து குடும்பத்தில் வந்தேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நேரம் நீங்க இந்த நானும் எங்க அம்மாவும் ஈரத்துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு பசியோட பட்டினியோட படுத்திருக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க அம்மா என்னுடைய தாய் மாமி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதோ கேட்டாங்களாம், ஒரு 100 ரூபாய் கொடுறா, என்னுடைய மகனை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன். முகத்துல காரி துப்பி இந்த உலகத்துல வாழறதை விட பக்கத்துல 6 ஓடுது, அதுல விழுந்து செத்து போங்கன்னு சொன்னார்களாம். வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், நீங்க ஆவியானவர் ஒன்று சொல்ற, உன்னை மன்னிச்சிருக்கிறேன், இனி பாவம் செய்யாத, நான் உன்னை உயர்த்துவேன். தேவன் தானியேல் எவ்வளவு வைராக்கியமா பரிசுத்தமா ஜீவித்தார். ஒரே ஒரு யோசிப்பு, நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த கிராமத்துல எல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாதியா, இல்ல பரிசுத்தமா வாழ்ந்து என்னத்தை சாதிச்சிட்டோம். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கு பலன் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார், உன் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், இனி பாவம் செய்யாதீங்க. அல்லேலூயா. இரண்டாவது இயேசுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்கு, நீங்க வாசி கேட்கலாம். லூக்கா
முதலாம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பீங்கன்னா, உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அர்த்தம். கிறிஸ்து என்ன அர்த்தம்? இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள், அந்த மனுஷன் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோடு கூட தான் வாழணும். வாலிபத்தை நீங்க கேட்டுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை கற்றுக் கொடுக்கணும்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு முன்பதாய் பெற்றுக்கொள்ளணும். நான் 12 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 12 15 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய பாதையில நிறைய படிப்பை இழந்தேன். படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை அபிஷேகத்துக்கு நடத்தின போதும் என்னுடைய ஊழியத்துக்கு முன்பதாக மணிக்கணக்காய் 40 நாட்கள் எவ்வளவு காலங்கள் எவ்வளவு நாட்களாக உபவாசம் இருந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் ஒரு ஜெபிக்கிறதுக்காக போன இடத்துல அப்படியே பயங்கரமாய் காலையில போய் சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஊழியத்துல வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை ஜெபம் நடத்துறேன். அநேகரை ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். விடுதலை மந்திரவாதிகளுக்கு மரணமாக இருக்கிற நிறைய போராட்டங்கள் ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார். ஏன் சொல்றது தெரியுமா? நமக்குள்ள ஆவியானவர் அனல் ஊட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பாரு. அபிஷேகம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறாரானால் உங்களுக்குள்ள பலனாய் ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க தனியாய் அறை கதவை பூட்டிக்கிட்டு ஆண்டவரே அபிஷேகம் கேளுங்க. ஏன்னா சீசர் மறுதலித்து போனாங்க, வேண்டான்னு சொல்லி போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகத்தை என்னை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் பெரிய சாட்சியாய் மாறினதாக வேதத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, சீயோன் மீதிலே என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். கிறிஸ்து இயேசு நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசு உங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கேளுங்க. தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்ற போகிறேன். அவர் பட்சபாதம் அல்ல, கிடையாது. புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையை, வாலிப பிள்ளையை 2 பேரை ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ஆவியானவர் வேணும்னு கேளுங்க. அசைவாடுகிற ஒரு பெரிய மகிமை இந்த ஊழியத்தின் மேல இறங்கி வரணும்னு நான் கட்டளை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, உங்க பரிசுத்தத்துக்காக போராடுறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரிசுத்தத்துக்காக நீங்கள் வாழவே முடியாது. நீங்க கேளுங்க, இந்த கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அவர் தான் நம்முடைய இந்த உலக சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எனவே கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக பிறந்தார். கடைசியாய் ஒரே ஒரு காத்து மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. யாரெல்லாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இம்மானுவேல் வந்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மகிமையிலிருந்து எதை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு முன்னாடி நிற்க ஒருவர் முடியாது. ஒரு நாள் எலிசாவை பிடிக்கிறதுக்காக பெரிய கூட்டம் வந்துட்டாங்க. இதை பார்த்த வேலைக்காரர் பயப்படுகிறான். ஐயோ நம்ம அதமாகிறோம் சொல்லி பயப்படுகிறான். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தை 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 15ஆம் வசனத்துல அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கல, நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அதிகம். நம்ம கூட அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க ஒருவேளை சாதாரணமானவங்களா இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட வந்து உங்க ஊழியத்தோடு கூட இருக்க போகிறார். நீங்க சரவணையை ஆசீர்வதிக்கிறேன். தர்மமான ஊழியமா நினைத்திருக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் கூட இருந்து நடத்த போகிறார். உங்க கூட அதிகமான பேர். இசைக்கு ராஜா ஜெபிக்கிறான். ஆண்டவரே, சனகரிப்பு ராஜா ஒரு பெரிய போராட்டத்தோடு வருகிறானே, நீங்கள் அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரே நாள் ஒரே தேவதூதனை அனுப்பினார். 1,85,000 பேரை ஒரே தேவதூதன் அழித்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பயப்படாதீங்க. எந்த மனுஷனை பார்த்தோம், எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம
நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனே, வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ கண்டால் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார். 15ஆம் வசனமா? தேவனுடைய மனுஷனே, வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி அவளோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஒன்றுமே இன்னைக்கு கவலைப்படாது. இந்த ஊழியத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கோடா கொடியாய் பெருகட்டும். நிறைய கூட்ட ஆத்துமாக்கள் இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்கள் ஒன்றுக்கு பயப்படாதீங்க. நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரால் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவோம். அவரால் ஒரு மதிலை கூட தாண்டி கடந்து போகலாம். இந்த உலகத்தின் முடிவு வருந்தோம். சகல நாளும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உடைந்த நேரம் எல்லாம், கடிரான அந்த பாதைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் யார் நம்ம கூட இருக்கிறாரு? அல்லேலூயா. போன மாசம் நான் இருந்தேன், இந்த மாசம் நான் இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். 365 நாட்களும் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்க, என் கூட இருந்து நடத்துகிற ஆண்டவர் ஈமையில் கொடுத்துருங்க. என்னுடைய ஒரு பாடல் நிறைய உடைந்த போன நேரங்கள் எல்லாம், மறப்பதில்லை மறப்பதில்லை நீர் என்னை மறப்பதில்லை, கவலை இல்லை கவலை இல்லை, யார் மறந்தாலும் கவலை இல்லை. நான் ரொம்ப அற்புதமான நிறைய பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த பாடல் முதல் பாடலாக வந்திருக்கு. 2வது பாடல் வெட்கத்திற்கு பதிலாக ஜனவரி மாதம் வருகிறது. சாம்சன் சரவணன் இந்த யூடியூப்ல இந்த பாடல் இருக்கிறது. நிறைய உள்ள உடைஞ்சி கண்ணீரோடு கூட வேதனையோட இந்த ஊழியம் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் முடிவுக்கு பண்ணுகிற காலங்களில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன் நிறைய பாடல்கள். ஆண்டவர் சித்தமான அந்த பாடல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாய் பாடட்டும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு மகிமையா இருக்கும். உள்ளமுடைந்து நின்ற போதும் உறவுகளும் மறந்த போதும் நீர் மட்டும் மறந்திருந்தா நான் மறைந்து போயிருப்பேன். உள்ளமுடைந்து நின்ற போதும் உறவுகளும் மறந்த போதும் நீர் மட்டும் மறந்திருந்தா நான் மறைந்து போயிருப்பேன். மறப்பதில்லை மறப்பதில்லை நீர் என்னை மறப்பதில்லை, கவலை இல்லை கவலை இல்லை, யார் மறந்தாலும் கவலை இல்லை. மறப்பதில்லை மறப்பதில்லை நீர் என்னை மறப்பதில்லை, கவலை இல்லை கவலை இல்லை, யார் மறந்தாலும். உள்ளமுடைந்து நின்ற போதும் உறவுகளும் மறந்த போதும் நீர் மட்டும் மறந்திருந்தா நான் மறைந்து போயிருப்பேன். உள்ளமுடைந்து நின்ற போதும் உறவுகளும் மறந்த போதும் நீர் மட்டும் மறந்திருந்தா நான் மறைந்து போயிருப்பேன். மறப்பதில்லை மறப்பதில்லை நீர் என்னை மறப்பதில்லை, கவலை இல்லை கவலை இல்லை, யார் மறந்தாலும் கவலை இல்லை. மறப்பதில்லை மறப்பதில்லை நீர் என்னை மறப்பதில்லை, கவலை இல்லை கவலை இல்லை, யார் மறந்தாலும் கவலை இல்லை. நாம் செபிக்கிறோம். உன்னை யாரும் மறந்துட்டாங்க நினைச்சு வந்தியா? உன்னை மறக்காத இயேசு உனக்காக பிறந்தவர். உன் பக்கத்துல நின்று சொல்லுகிற இயேசு உனக்காக பிறந்திருக்கிறேன். சில பிள்ளைங்க பேச வேண்டாம், சில பிள்ளைங்க யாரும் பேச வேண்டாம். கண்ண மூடி உங்க வலது கருத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இது கர்த்தருடைய வார்த்தை.
எனக்கு நல்லா தெரியும். அநேகர் இன்னைக்கு ஏசு அடைக்கிற ஊழியர்களில் நான் காலையில போகும்போது ஒரு அம்மா வந்து சாஷ்டாங்கமா விழுந்து, நான் வேதனையா கண்ணீரா வந்தேன், நான் பாவத்தோடு கூட வாழ்ந்து இருக்கிறவன் ஏசியா கூட பேசினான்னு சொன்னாங்க. நீங்க பாவத்தோட வந்திருப்பியானா ஆண்டவருடைய மன்னிக்கிறார். மன்னிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. இந்த உலகத்துக்கு உன்னை ஒரு வெளிச்சமா வச்சிருக்கிறேன், இந்த சபைக்கு நான் உன்னை வெளிச்சமா வச்சிருக்கிறேன், இன்னும் அதே பாவத்தோட வாழாத. என்னை மன்னிச்ச ஆண்டவர் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார். உனக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீ அவரோடு கூட வாழ்வியான அந்த அபிஷேகம் உனக்குள்ள அனுமதிக்கிட்டே இருக்கும். அவரோட நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. பசுத்தமான எண்ணங்கள் உனக்குள்ள உண்டாகும். இம்மானுவேல் என்கிற ஒரு தெய்வம் உன்னோடு கூட எப்போது இருப்பதற்கு கூட இருக்கிறார். அவருடைய விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கிருபையுள்ள ஆண்டவரே, சரவணன் பாஸ்டருக்காக நன்றி ஐயா. 5 ஆண்டில் இந்த ஊழியத்தை எல்லைகளை பெரிதாக்கி ஆசீர்வதித்து நடத்திருக்கிறீங்க. அதாவது ஆண்டுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேருங்க. வாலிபர்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். வாலிபர்கள் மூலமாக ஒரு அக்கினி உண்டாகட்டும். கர்த்தர் அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை காண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜானகி ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். மத்தியில் வந்த ஆண்டவர் ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அன்பான கீபோர்டு வாசிக்கிற பாஸ்டருக்காக நன்றி ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆவியை ஒன்று